இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லீமா தான் வாழ்ந்தார் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் பைபிள் முழுதும் நடந்து கிடக்குங்க. அதுல ஒண்ணுதான் நான் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப நீங்க அதை தாங்க மாட்டீங்க. நான் போறேன், போய் ஒரு தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்புறேன். அவர் அவரா பேச மாட்டார், அவர் பிதாவிடிருந்து தான் பேசுவார். அவர் அநேக காரியங்கள்ல உங்களை வழிநடத்துவார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. இந்த தேற்றவாளர் யார் என்று தேடி பார்த்தோம்னா, முஸ்லீமா வாழ்ந்த இயேசுநாதர் நபிகள் நாயகத்தை குறித்து முன்னறிவிப்பா தான் காண முடியுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னாங்களே. ஆனா அது ஒரு கண்டிஷன் இருக்கு. இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா, நான் போறேன், போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் அனுப்புறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப இது பரிசுத்த ஆவி இல்லை என்பதற்கு இயேசுநாதர் இருக்கும் போதே பரிசுத்த ஆவி அவரோடு இருந்துச்சு. அன்னை மேரியின் கருவறையில பரிசுத்த ஆவி இருந்துச்சு. இயேசுநாதர் செய்யும் எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவி கூடவே தான் இருந்துச்சு அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. ஆக இந்த தேற்றவாளர் பரிசுத்த ஆவியானவர் இல்ல. இயேசுநாதர் போன பிறகு வரும் ஒரு மனிதரை குறித்து பேசுது. அது நபிகள் நாயகத்தை தான் சொல்லுது என்பது தெளிவாக வழங்க முடியும். இதிலிருந்து இயேசுநாதர் ஒரு முஸ்லீம், இயேசுநாதர் ஒரு கடவுள் அல்ல, கடவுளின் குமாரர் அல்ல, பரிசுத்த ஆவியும் அல்ல என்று தெளிவா வழங்க முடியுங்க. மேலும் அவர் ஒரு இறை தூதுவராக இருந்திருக்காரு.